வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பே வரம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? அவள் சின்ன கேலியோடு கேட்க சுரீரென நிமிர்ந்து பார்த்தான் வசீகரன். உனக்கும் எனக்கும் இடையே இருப்பது இவ்வளவுதான் என்பது போல இருந்தது அவளுடைய வார்த்தைகள். சுவா, உங்கிட்ட பேசணும், கேன்டீன் போகலாம் வா. அவனுடைய குரலின் பரிதவிப்பை ரசிக்காமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எதுக்கு வசி? நடக்க போற தப்புகளுக்கு விளக்கம் கொடுக்கவா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னுடைய உயரமும் நான் உயர வேண்டிய உயரமும் எனக்கு நல்லாவே தெரியும். அவளின் குரலில் இருந்த அகங்காரம் அவனுக்கு உகப்பானதா இல்லை. நீ புரிஞ்சுதான் பேசுறியா சுவாதி? நடக்க போற எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம 2 பேரும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் வா. எல்லாம் தன்னால சரியாகும். அவன் குரலில் இருந்த காதலை இனம் கண்டு கொண்டாலும் அவள் தகித்து கொண்டுதான் நின்றாள். தேவையில்ல வசி, பணம் பிரதானம்னு நினைச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய கிளினிக்கும் ஆனா வாரியான பணமும் உங்களுக்கு இலக்கு ஆகியாச்சு. இப்ப எனக்கு நீங்க தர்றதா சொல்ற இந்த காதல் வாழ்க்கை கூட ஒரு விதமான கௌரவ பிச்சைதான். எனக்கு அது தேவையில்லை. நீங்க குறுக்கு வழியில் அடைய நினைக்கிற எல்லாத்தையும் என்னால நேர் வழியிலேயே அடைய முடியும். அடைஞ்சு காட்டுவேன். நான் கார்டியாலஜிஸ்ட். வார்த்தைகள் அத்தனை கர்வம் தொக்கி நின்றது. நானா பணத்துக்கு ஆசைப்பட்டு போறேன்? யார் சொன்னா அப்படி? உனக்கு இருக்கிற கர்வம் இன்னும் அதிகமா உன் அப்பா கிட்ட இருக்கு. ஆனா காதல்ல கர்வம் எங்க இருந்து வந்தது? என் பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது அவர். ஆனா பணத்தாசை பிடிச்சவன்னு எனக்கு நாமகரணம். அடைய முடியாத உயரம் எல்லாம் என் பொண்ணுக்கு காத்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு உன்ன மாதிரி வெட்டி பயலுக்கு கட்டித்தரவான்னு கேட்டது அவர். கார்டியாலஜிஸ்ட், ஆனா இதயம் இல்லாத பேச்சு என்றான் இகழ்வு மண்ட. அவளும் நிமிர்ந்து பார்த்தாள். அலட்சிய பார்வையை வீசினாள். நியூராலஜிஸ்ட் நாக்குல நரம்பில்லாம பேசும்போது இதய நோய் நிபுணர் இதயம் இல்லாம பேசலாம். வசி, எனக்கு தெரியும் உங்களால என்ன தவிர வேறு பொண்ணை நேசிக்க முடியாதுன்னு. அவள் நிறுத்த அவன் தவிப்பாய் பார்த்தான். பிறகு ஏன் சுவாதி என்ன அலக்கழிக்கிற? பிரச்சனையோட மூலம் தெரியாம இருக்கலாம். ஆனா நாம சேர்றதுல யாருக்கு என்ன பிரச்சனை? பரஸ்பரம் நமக்குள்ள பெரும் அன்பு இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் கேட்க மென்மையாய் கண்களை மூடிக்கொண்டாள். ஆணவமும் ஈகோவும் அவளை கொன்று கொண்டிருந்தது. எட்டி பார்க்க எத்தனித்த கண்ணீரை கம்பீரமாய் கண்களிலே கைது செய்து வைத்தாள். எதுக்கு வசி? என்னை தூக்கி எறிய நீங்க தயாரா இருக்கும்போது உங்களை தூக்கி எறிய நானும் தயாராத்தான் இருக்கேன். ஆனா நீங்க இப்போ எதிர்பார்க்கிற பெரும் பணமும் அந்தஸ்தும் இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க அடைய போற எதுவும் என்னை விட சிறந்ததா இருக்கவே முடியாது. என் உயரத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து நீங்க நித்தம் செத்துத்தான் போக போறீங்க. அந்த நாளும் வரத்தான் போகுது. நாம காதலர்களா வெளியில சுத்தாம இருந்திருக்கலாம். இருந்த அன்பிலே அழகான கண்ணியம் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த கண்ணியத்தோடவே தான் நான் விலகி போக ஆசைப்படுறேன். உங்களை அசிங்கப்படுத்த எனக்கு சில நிமிஷங்கள் போதும். ஆனா அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க போட்டிருக்கிற இந்த வெள்ளை உடுப்பு ஏன் அப்பா உங்களுக்கு தந்த பரிசு. அதை என்னைக்கும் உங்களுடைய துரோகத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கட்டும். மேற்கொண்டு பேசாமல் அவள் விடுவென அங்கிருந்து நகர அவன் அவள் பாதத்தை விரக்கி கொண்டே நின்றான். ஒன்று மட்டும் தெளிவாய் புரிந்தது. புறக்காரணிகள் சேர்ந்து இவனுடைய அகத்தின் அன்பை முழுசாய் முடக்கிவிட்டு போய்விட்டது என்று. இவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு வேறு பெண்ணை மணப்பதாக அவள் புரிந்து கொண்டிருக்கிறாள். அவள் படிப்பின் உயரத்திற்கு இன்னும் அற்புதமான ஒருவனை கொண்டு வர முடியும் என்று கூறி மாமா மறுப்பதாய் இவன் புரிந்து கொண்டிருந்தான். நடுவில் ஜாதகம் அவர்களை இணைவிற்கு சாதகம் இல்லை என்று ஒரு பொதுமை கருத்தும் உலாவிடப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் மாற்றி இருக்க முடியும்.
காதலை மட்டும் தேக்கிக் கொண்டு கர்வத்தை கழட்டி வீசியிருந்தாள். ஆனால் அது மட்டும் அங்கே நிகழாமலே போய்விட்டது. என்னை மறுக்கின்ற தகுதி உனக்கென்ன இருக்கிறது என்ற கேள்வி சுவாதிக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டதும், உன் அப்பாவின் தயவில் படித்தேன் என்பதற்கு பொருள் எனக்கு தகுதியே இல்லை என்பதா என்ற ஆதங்கம் அவனுக்குள்ளும் மிகுத்தமாய் துளிர்த்து கொண்டிருந்தது. விட்டுவிட முடியாத கெட்டியான அகந்தையோடு எல்லோரும் நிற்க, இதுவல்ல பேரன்பு என்று காட்ட காஞ்சிபுரத்தில் இருந்து ஒருத்தி இவன் வாழ்வில் களம் காண வந்து கொண்டிருந்தாள் விதியின் வழியோடு. மருத்துவத்தை விட மகத்தானது அன்பு மட்டும்தான் என்று அந்த குடும்பத்தையே ஆட்சி செய்ய காத்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் களைத்து போய் வந்து ஈசி சேரில் முடங்கியவரை பார்த்து கொண்டே சொம்பில் தண்ணீரோடு வந்து நின்றார் சிவகாமி. வாங்கி கொண்டே அவள் முகத்தை நோக்கி கேள்விகளை வீசி போட்டார். சிவா, பாப்பா எங்க? சாப்பிட்டுச்சா? இப்பதான் சாப்பிட்டுட்டு போய் படுத்துதுங்க. கொஞ்சம் பட்டாபி கூட வெளியில போயிட்டு வந்தாப்ல. மனைவி அசால்ட்டாய் சொல்ல அவர் சரித்து கொண்டிருந்த செம்பை அந்தரத்தில் நிறுத்திவிட்டு பார்வையை மனைவி மீது படிய விட்டார். பதட்டம் மிகுந்திருந்தது வார்த்தையிலும் குரலிலும். ஏன் படுத்திருக்க? உடம்புக்கு எதுவுமா? ஐய, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கூட படிச்ச பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைக்க போயிருந்தது. அதான் வந்ததும் களைப்பா படுத்திருக்கு. ஏமாமா, இம்பிட்டு பாசம் வச்சுக்கிட்டு புள்ளைய அம்பிட்டு தள்ளி கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? அதுவும் இந்த நிலை. அவர் கோப பார்வையை பார்த்து வார்த்தைகள் வாய்க்குள்ளேயே வாய்தா வாங்கி கொண்டது. என் பிள்ளைக்கு கண்ணு நிறைஞ்ச வாழ்க்கை வேணும் சிவகாமி. இம்புட்டு காசும் பணமும் ஆஸ்தி அம்பும் எதுக்கு? யாருக்கு சேர்த்து வச்சிருக்க? எல்லாம் அந்த ஒத்த பொண்ணுக்கு. எம்புட்டு நாள் வாழ போறோம்னு பேச்சே இல்லை. எப்படி வாழ போறோம்னு தான் பேச்சு. என் பொண்ணு மாப்பிள்ளையும் போனா அந்த நெல்லையப்பரும் காந்திமதியும் போனாப்புல இருக்கணும் பார்க்க. 8 கண்ணு விட்டு எரியணும். எங்க அத்தாச்சி சொல்லும், சொலவம் நனப்புல இருக்கா? சூடுனா மல்லிகைப்பூவு சூடு, உதிர்ந்தா கட்டாந்தரையில உதிர்த்துட்டு போன்னு. அப்படித்தான் என் பொண்ணு வாழணும். 100 வயசு வாழணும். சொல்ல சொல்ல குரல் இடற கூடவே சேர்ந்து கரைய காத்திருந்த மனைவியை கண்ணால் அடக்கினார். சும்மா கண்ணை கசக்கிட்டே இருக்காத, போய் சாப்பாட்டை எடுத்து வை. சிவா, இந்த நிமிஷத்தை அனுபவிச்சுக்கோ. இது திரும்ப நம்ம வாழ்க்கையில வராது. கண்ணிலையும் மனசுலையும் இந்த நிமிஷத்தை நிறைச்சுக்க. வேற என்ன சொல்ல? இருவரிடம் பகிர்ந்து கொள்ள இதற்கு மேல் ஆறுதல் இல்லை என்னை எண்ணும்போது மிக சரியாக அலைபேசி அலறியது. சிவகாமி அகல அவர் அலைபேசியோடு இணைந்தார். சொல்லு மகாதேவா. என்னையா? நான் கேள்விப்பட்டது நிஜமா? எங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்திலேயே பிளாட் வாங்கியிருக்கியாமே. இப்பதான் புரோக்கர் எனக்கு கால் அடிச்சான். என் அக்காவுக்கு ஒரே பையன்யா. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்பதான் அந்த குடும்பம் உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ பாட்டுக்கு பிரிச்சு கூட்டிட்டு போயிட திட்டம் போடாத. 2 பொம்பளை பிள்ளைய பொறுப்புல இருக்கு. மகாதேவன் கவலைப்பட சண்முகம் பதறி போய் மறுத்தார். என்ன மகாதேவா, என்னை புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? ஒரே பொண்ணியா, கல்யாணமாகி 15 வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணு. எனக்கும் உன் தங்கச்சிக்கும் எல்லாமே அதுதான். இப்ப சட்டுன்னு அதை தூக்கி கொடுத்துட்டு யாரோ மாதிரி எல்லாம் இருக்க முடியாதியா. அதுக்காக சம்மந்தி வீட்டுக்கு முச்சூடும் போய் நின்றுட்டு இருக்கவும் முடியாது. அதுவும் நல்லா இருக்காது. அதான் பிளாட் வாங்கிட்டேன். இனி வாரத்துல 3-4 நாள் சென்னையில பொண்ணுக்கு பக்கத்துல தான். அவர் சொல்ல இங்கே மீசையை நீவிக்கொண்டு அர்த்தமாய் சிரித்தார் மகாதேவன். இவரின் குறுக்கு மூளைக்கு காரணம் விளங்காமல் எல்லாம் இல்லை. ஆனால் தெரிந்ததை தெரியாமலேயே காட்டிக்கொள்வதுதான் மிக பெரிய சாதுரியம். அது சரி, எவ்வளவாச்சு? பெரிய நோட்ல 2. இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சேன். சாதாரணமாய் சொன்னார். மகாதேவனின் விழிகள் விரிந்து முகமெல்லாம் ஆசை பார்வையாய் விதைத்தது. நீ என்னையா கோடியில புரள்றவன்? 2-3 உனக்கு ஒரு விஷயமே இல்லை. சரி சரி, நீ கல்யாண வேலை பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இணைப்பை துண்டித்த அவர் மனசு கணக்கை சிந்திக்க தொடங்கி இருந்தது. எதிரில் கை கட்டி கொண்டு நின்ற மகளை பார்த்ததும் ஒரு நொடி விதிர்த்து போய்விட்டார். சுவா, எப்படா வந்த என்றார் இயல்பாய். மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தவள் சொன்னாள். நீங்க என் வாழ்க்கைய பறிச்சு இன்னொருத்திகிட்ட கொடுத்துட்டு இருந்தப்பவே வந்துட்டேன்.
அந்த குரலில் வழிந்த வெறுமை அவரை அசைத்தாலும் புன்னகையை தப்ப விடாமல் தக்க வைத்துக் கொண்டே நின்றார். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சுவாதி? வசி செய்தது தப்பாவே இருந்தாலும் அக்காவுக்காக என்னால் அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட முடியாதில்ல என்றார் அமைதியாக. எனக்கு என்னவோ வசீகரன் பக்கம் தப்பு இருக்கும்னு தோணலப்பா என்றாள் தீர்க்கமாக. அவர் பதறி போனாலும் உதறிக்கொண்டு இருந்த உடம்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் புன்னகை மன்னன் போல் ஈ என்று இழித்து கொண்டு நின்றார். என்ன சொல்ற ஸ்வா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அவர் கண்ணுல துளி குற்றம் இல்லை. வா நாம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட என்ன தப்புப்பா இருக்க முடியும் என்றாள் உறுதியான குரலில். அம்மாடி, அவன் நல்லவன் இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பணத்து மோகம் அவனை ஆட்டி வைக்குது. இன்னொரு பக்கம் காதம்பரி தன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு அடியையும் நிதானிச்சு எடுத்து வைக்கத்தான் விரும்புறாங்க. உங்க ஜாதகம் சாதகமா இல்லைடா, பல பேர் சொல்லியாச்சு என்றார் சமாதானமாய். ஹம்பக், இதெல்லாம் நான் நம்பவே இல்லை. இப்ப 10 பேரை வரிசையா கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி ராஜயோக பொருத்தம் இருக்குன்னு சொல்ல வைக்கட்டுமா? வசீகரன் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா, கண்ணியமானவர். என்னை என்ன சமாதானம் செய்தாலும் அவரை கடந்து வெளியே வர முடியும்னு தோணல. அவர் முன்னால வீம்பா நின்னு சண்டை போட்டாலும் அவர் விலகி போகும்போது என் உயிரே போற மாதிரி வலிக்குது என்றாள் சின்ன விசும்பலுடன். அருகில் வந்து தலை கோதி தந்தார். அந்த அன்பு அவளை சின்ன குழந்தை போல தேம்ப வைத்தது. எம்மாடி, நீ சொல்லு, நான் போய் அவன் கை காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வர்றேன். என் மக எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் அவ பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுடைய அத்தனை சிறப்புகளும் மழுங்கித்தான் போகணுங்கிறது தான் விதின்னா நான் என்ன செய்ய? சுவா, எனக்கு நீயும் சவிதாவும் தான் உலகம். அக்கா பிள்ளைகள் கடமையா இருந்தாலும் அவங்க கிட்ட எனக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? நான் இப்ப போய் காதம்பரி அக்கா காலில் விழுந்தா எந்த வார்த்தையும் சொல்லாம அவங்க நிச்சயம் எல்லா ஜோசியத்தையும் புறம் தள்ளிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. வசீகரன் பார்வையில நீ தரம் தாழ்ந்து போவதான். ஆனாலும் நினைச்ச வாழ்க்கைக்காக எதையும் இழக்கலாம். அவர் சரியாய் பதமாய் அவள் மனசிற்குள் நங்கூரமாய் வார்த்தைகளை வீசிக்கொண்டு நிற்க அவளுடைய ஈகோ விழித்து கொண்டு அவரை வெறித்து பார்த்தது. தேவையில்லப்பா, நான் தடுமாறக்கூடாது. அதுதான் வசீகரனுக்கு அடியே. நான் அவர் முன்னால கண்ணீர் விட்டா அவர் ஜெயிச்சிடுவார்ப்பா. அவர் வாழ்க்கையில இழந்த மிக பெரிய விஷயம் நானாத்தா இருக்கணும். வழிந்த கண்ணீரை புறங்கையில் துடைத்தபடி எழுந்து போன மகளை பார்த்து கொண்டே நின்றார். ஆழ பெருமூச்சு ஒன்றை பிரசவித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டார். இனி தாமதிக்க கூடாது. சுவாதியின் மூளை வேகமாய் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. அவளுக்கும் வசீகரனுக்கும் நடுவில் இருக்கும் மெல்லிய பனிசுவர் உடைவதற்குள் சுவாதியை மணிப்பால் அனுப்பி வைத்தாக வேண்டும். அலைபேசியை எடுத்து மேத்யூஸின் எண்ணெய் ஊற்றினார். வாழ்க்கை தன் 15 நாட்களை இத்தனை எளிதாய் கடத்தி போகும் என்று வசீகரன் எதிர்பார்த்திருக்கவில்லை. நினைவுகள் உறைந்து கிடந்தது அவனுள். இத்தனை சீக்கிரம் கல்யாணம் எதற்கு என்ற கேள்விகள் அவனை வண்டாய் உடைந்து கொண்டிருக்கையில் இவனுக்கு வாய்ப்பே தராமல், இவனுடைய முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல், உன் கல்யாணம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை என்பது போல சுவாதி விமானம் ஏறிவிட்டாள். அந்த ஆற்றாமை வேறு அவனை அலைக்கழித்தது. காதலே இல்லாத காதலா இது, அல்லது காதலை காசு வென்று விட்டதா என்று அவனுக்கு எதுவும் விளங்கத்தான் இல்லை. அவன் அவளை எண்ணிக்கொண்டே இருக்கையிலே அவளோ உயர்வை மட்டுமே எண்ணிக்கொண்டு இவனை ஒதுக்கிவிட்டு போய்விட்டாள். மாமாவுக்கு மட்டுமல்ல, அவளுக்குள்ளும் பெரிய இடம் காணும் ஏக்கம் மண்டி கிடப்பது புரிந்தது. தான் என்ற எண்ணத்தால் தன்னை மறந்து போகிறாள் என்று அவன் எண்ணி தவித்தான். யோசிக்க இடமில்லாமல் கல்யாண நாளும் வந்துதான் விட்டது. காமாட்சி அம்மன் கோயிலை ஒட்டிய திடலில் திருமணம். ஊரையே வளைத்து கொண்டு வந்திருந்தார் சண்முகம். காஞ்சிபுரம் என்பதாலோ என்னவோ அங்கே சரசரத்தது. அத்தனையும் பட்டோடு பட்டு உரசும் படாடோபமாகவே இருந்தது. காமாட்சியம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோயில் என்று அத்தனை கோயில்களுக்கும் சென்று வரவே பாதி நாள் விழுங்கி இருந்தது.
பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாய் நின்ற வசீகரனை பார்த்ததும் தன்னை மறந்து வத்சலா அழ பக்கத்தில் வந்து பார்வையாலேயே பயம் காட்டினார் மகாதேவன். என்னத்துக்கு இப்படி முசுமுசுன்னு அழற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றார் அதட்டலாக. ராஜா வாட்டம் இருக்கான், அவனுக்கு என்னையா குறை? படிச்ச படிப்பும் அவன் பக்குவமும் ஒழுக்கமும் எதுலையா நீ குறை கண்ட? இப்படி நீயா நம்ம வீட்டு சொத்து தூக்கி எவ்வளவுக்கோ தந்துட்டு நம்ம பொண்ணை இப்படி எங்கேயோ விரட்டிட்டு நிக்கிறையே, இது நியாயமாயா? மூத்த பொண்ணை வெளியில கொடுத்தோம், ஒரு நாள் போய் கை நினைக்க முடியுதா? விலகி நிற்கத்தான் வேண்டி இருக்கு. இது சொந்தம், தள்ளி தந்துட்டு ஏன்யா வெந்து தணியணும்? 2 பேருக்கும் மனசுல விருப்பம் இருந்தது, மனசுல பொருத்தம் இருந்தது, தொழில்ல இணக்கம் இருந்தது. ஆனா நீங்க பண்ண குட்டி கலாட்டால எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு மனசு ஆறவே இல்லை என்ற வத்சலாவை அதட்டி முடுக்கிவிட்டு ஜிப்பாவை நீவிக்கொண்டு கூட்டத்தில் வந்து ஐக்கியமானார். வசீகரனின் முகத்தில் நிர்சலன அமைதி இருந்தது. அத்தனை கவலைகளையும் வேதனைகளையும் தனிமையில் கரைத்திருந்தார். ஏமாற்றத்தால் கனிந்து கிடந்த மனசை தட்டி கொண்டு இயல்பை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தான். பிரியா விடை தந்து காஞ்சிபுரத்தில் இருந்து கிளம்பிய போது மாலை வெகுவாய் கைவிட்டு போயிருந்தது. ஒற்றை மகளை அனுப்பும் போது அவர்கள் அழுது கரைந்தது பார்ப்பவர்களின் விழிகளில் பளபளப்பை ஏற்றியது. எதிலும் மனம் நிறைக்காமல் விலகியே அமர்ந்திருந்தான் வசீகரன். தன் அருகில் அமர்ந்திருந்த அந்த தெய்வீக அழகை கண்ணாலும் நிமிர்ந்து பார்க்கும் விருப்பு அற்றவனாய் அமர்ந்திருந்தான். அவனுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை பார்த்து விதி விலகி நின்று சிரித்து கொண்டிருந்தது. இந்த விரதம் எத்தனை நாளுக்கு? தன்னுடைய பெரிய விழிகளை விரித்து அந்த வீட்டை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாள் மகதி. அவளோடு பட்டாபியும் வந்திருந்தான். என்ன பாப்பா இப்படி பாக்குற என்றான் பக்கத்தில் வந்து விழிகளை சுழல விட்டபடி. இல்ல பட்டாபி, வீடு அழகா இருக்குல்ல என்றாள் இன்னும் ரசனையாய் பார்த்தபடி. ஆனா ஊர்ல நம்ம வீட்டுல கால்வாசி கூட இல்ல. அவன் சலித்து கொண்டான். ஆனா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பட்டாபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தையாய் குதூகலித்தவளின் முகம் பார்த்த பட்டாபிக்கு நிறைவாக இருந்தது. பட்டாபி அவர்களுக்கு தூரத்து உறவு முறை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. இவர்களின் வீட்டோடு தங்கிக் கொண்டிருந்தான். கல்யாணம் காட்சி காணாத மனிதன் என்றாலும் மகதியை தன் பிறப்பாய் எண்ணி பார்த்து கொள்வான். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் சல்லடை போட்டிருந்தது. வெட்கமின்றி அந்த ஓட்டை வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது நிலா பொட்டு. களவாடிய கனவுகளை மீட்டெடுக்க முடியாமல் அமர்ந்திருந்தான் அறைக்குள். ஹேங்கரில் தொங்கிய மலர் மாலைகள் அருகில் இருந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை பார்த்து கேலி பேசிக் கொண்டிருந்தது. சொல்லொன்னா வெறுப்பில் இருந்தான், அதுவும் மகதியின் மீது. என்ன பெண் இவள்? அன்று தனியாய் பார்த்து உன்னை பிடிக்கவில்லை என்ற முகத்துக்கு நேராய் சொல்லி கடந்தும் துளி வெட்கமில்லாமல் இவனை கல்யாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்றால் இவள் என்ன ரகப்பெண்? கண்களை மூடி நினைவுகளை மீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. அவளோடு சேர்ந்து ஜெயிக்க நினைத்த வாழ்க்கை கனவுகள் வரிசை கட்டி வந்து நின்று இம்சை செய்தது. இல்லாமலே போவதைத்தான் இத்தனை காலமும் மனசுக்குள் இருத்தாட்டி வளர்த்தி கொண்டு நின்றோமோ என்ற வலி இதயத்தை பிசைந்தது. மெல்லிய செருமல் கேட்டு முகன் நிமிர்த்தி பார்த்தான். சித்தன்ன வாசல் ஓவியம் ஒன்று சேலை கட்டி நிற்பது போல் நின்றாள். ஆனால் அவனுக்குள் எந்த உணர்வும் தோன்றவே இல்லை. வினை ஆற்றாமல் அமர்ந்து இருப்பவனை பார்த்து என்ன செய்வது என்று அறியாமல் நின்றாள். கொஞ்சம் எழுந்து நின்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்றாள் மெல்லிய குரலில். எதற்கு என்பது போல் அவன் முறைக்க, இல்ல போன உடனே காலில் விழ சொல்லி அத்தாச்சி சொல்லிச்சு. இப்படியே எவ்வளவு நேரம் நிற்கிறது அதான் என்ற அவளை கொன்று விடுவது போல் பார்த்தான். என்ன படிச்சிருக்க என்றான் இறுக்கமான குரலில். +2 காஞ்சிபுரம் ஹைஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் தேனாண்டாள் காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி சேர்ந்தேன். 3 மாசம்தான் போனேன், அப்புறம் போகல என்றாள் மெல்லிய குரலில். ஏன் ரொம்ப படிச்சிட்டியாக்கும்? 3 மாசத்திலேயே கரை கண்டுட்ட படிப்புல அப்படியா?
அப்ப வெறும் +2 தான் படிச்சிருக்க, அப்படித்தானே? ஏமாற்றமும் வேதனையுமாய் வந்து விழுந்தது வார்த்தைகள். முன்னமே அதை பத்தி சொல்லிட்டமே, நான் படிக்கலைன்னு என்றாள் தலை தாழ்ந்து கொண்டு. நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன சொன்ன, ஞாபகம் இருக்கா என்றான் அழுத்தமும் ஆத்திரமும் ஒரு சேர மண்ட. அவள் அமைதியாக நின்றாள். அந்த அமைதி அவனை வெகுவாய் கோபப்படுத்தியது. எழுந்து வந்தவன் அவள் கழுத்தை அழுத்தி பிடித்தான். அவன் அழுத்தமான பிடியில் லேசாய் அவளுக்கு மூச்சு அடைப்பட்டது. என்ன சொன்ன, ஞாபகம் இருக்கோ? பல்லை கடித்து வார்த்தைகளை துப்பிக் கொண்டிருந்தான். அவள் அமைதியாய் நின்றாள். உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை பிடிக்கலைன்னு ஒரு ஆண் சொன்ன பிறகும் அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு யோசிக்காம உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காட்டி என்னை சுத்தி இருக்கிறவங்கள மயக்கி நீ செஞ்சிருக்கிற இந்த வேலைக்கு பேர் என்ன? அவன் கடினமாய் வார்த்தைகளை வாரி இறைக்க, பொட்டு என்று ஒரு துளி கண்ணீர் அவள் கண்ணில் இருந்து தெறிக்க சட்டென்று விலகி நின்றான். ஆனால் கோபம் அவனை விட்டு விலகாமல் நின்றது. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது. ஆணித்தரமாய் வார்த்தைகள் வர ஆடிப்போய் அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆமாம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிக்காட்டி அது உங்களோட பிரச்சனை, என்னது இல்ல. உங்க வீட்டுல நீங்க அதை பேசி என்னை வேண்டாம்னு சொல்ற முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு முகம் தெரியாத என்கிட்ட எதுக்கு வந்து உதவி நீங்க கேட்கலாம்? எனக்கு பொய் சொல்ல வராது. அவள் போட்ட போட்டில் அவன் விக்கித்து நிற்க அவன் காலில் மெல்ல விழுந்து அவன் ஆசீர்வாதத்திற்கு காத்திராமல் எழுந்து நின்றாள். எனக்கு தெரியும் என்னை உங்களுக்கு பிடிக்கலைன்னு. உங்க மனசுல இன்னொரு பொண்ணு இருக்குன்னும் தெரியும். என் படிப்பு, என் முகம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலைன்னு. ஆனா நான் இது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாமா. குறுஞ்சிரிப்போடு சொல்லிவிட்டு தலையணை பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு அவள் சோஃபாவுக்கு நகர இவள் என்ன மாதிரியான பெண் என்று அறிந்து கொள்ள இயலாமல் நின்று கொண்டிருந்தான். அவள் சொன்ன எல்லா விஷயத்திலும் ஏதோ நியாயம் இருந்தாலும் அவள் முகத்தை பிடிக்கவில்லை என்று சொன்ன வார்த்தையில் அவனுக்கு உடன்பாடில்லை. எத்தனை நாள் அமர்ந்து யோசித்தாலும் அந்த முகத்தில் ஒற்றை குறை சொல்ல முடியாத அப்பழுக்கில்லாத அழகு வாயாடியோ நினைத்த போது அயர்ச்சியாயிருந்தது. மெல்ல நிலா ஜன்னல் வழி எட்டி பார்த்து அந்த ஏகாந்த இரவில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மேகத்தை பெருமூச்சாய் இறைத்துவிட்டு மெல்ல நகர்ந்து போனது. அவன் கொட்ட கொட்ட விழித்து கொண்டு கைகளை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தான். உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் ஏமாற்றத்தின் தகிப்பு தெரிந்தது. அவனுக்கு தெரியும், எங்கே இருந்தாலும் சுவாதி இன்னும் உறங்கி இருக்க மாட்டாள். தலையணையை நனைத்து தகித்து கொண்டு இருப்பாள். அவள் தவறவிட்ட இந்த தலைவனை எண்ணி திரும்பி பார்த்தான். எந்த சலனமும் இல்லாமல் சோஃபாவில் தன்னை முடக்கி கொண்டு கிடந்தாள் மகதி. அந்த நிம்மதியான உறக்கமே அவளுடைய அப்பழுக்கில்லாத குணத்திற்கு கட்டியம் கூறிக்கொண்டிருந்தது. இரவில் உறக்கம் ஏமாற்றியதால் காலையில் கண்களை தூக்கம் கட்டி போட்டிருந்தது. ஆனால் இவனுக்கு முன் எழுந்து குளித்து முடித்து பிளாட் வாசலில் கோலம் போட்டு தன்னை இயல்பாக்கி கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்திருந்தவளை பார்த்து காதம்பரி வியந்து போக, ஆனால் இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை என்பது போல் நின்றாள் மகதி. காதம்பரிக்கு மனம் நிறைந்தது. பணக்கார வீட்டு பெண் எப்படி இருப்பாளோ என்ற சின்ன சஞ்சலம் கடந்து போயிருக்க மெல்லிய புன்னகையோடு மருமகளை வாஞ்சையாக வருடினாள். அந்த வருடலில் மெல்லிய ஆராய்ச்சியும் இருந்தது. அவளுக்கு தெரியும் வசீகரனின் மனநிலை. அவனிடம் இணக்கமெல்லாம் அத்தனை சீக்கிரம் வராது. ஆனால் நேர்மையானவன். என்னதான் இழப்பு அவனுக்கானதா இருந்தாலும் அதை யார் தலையிலும் சுமத்தவே மாட்டான். நேரம் கழித்துத்தான் கீழே இறங்கி வந்தான். சுரத்தில்லாத அந்த முகம் அந்த தாயை என்னவோ செய்தது. வசி, பிரஷ் பண்ணிட்டியா? காபி சாப்பிடுறியா? மகியை எடுத்து வர சொல்றேன் என்ற அம்மாவை அயர்ச்சியாய் பார்த்தான். காஃபி வேண்டாம், ஒரு மண்ணும் வேணாம், டிஃபன் எடுத்து வைங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு எழுந்து போனான். அவனுடைய வார்த்தைகள் அவளிடம் அனுமதி கேளாமல் தேடி செவிக்குள் வந்தது.
குளித்து முடித்து அவன் உடை மாற்றிக்கொண்டு வர பிரியாவும் நிர்மலாவும் டைனிங் டேபிளில் காத்திருந்தார்கள். அங்கே நிசப்தம் மட்டுமே பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. பட்டாபி ஓரமாய் அமர்ந்திருக்க காதம்பரி பிள்ளைகள் மூவருக்கும் பரிமாற ஆரம்பித்திருந்தார். அவருக்கு தெரியும், இப்போது மகதியை அழைத்து பரிமாற சொல்ல வேண்டியதுதான் நியாயம் என்று. ஆனால் எழுந்தது முதல் சுள்ளாடி கொண்டிருக்கும் மகன் இப்போது அவளை அழைத்தால் இன்னும் இன்னும் முகம் முறிப்பான் என்பதாலேயே அமைதியாக இருந்தார். வசி, இன்னைக்கேவா ஹாஸ்பிட்டல் போக போற? அம்மாவின் மெல்லிய குரலுக்கு வெறும் மட்டும்தான் பதிலாக வந்தது. நல்லா இருக்காது வசி, ரிசப்ஷன் இருக்கு, இன்னும் 2 நாள் தான் அதுல மிச்சம் இருக்கு, மறுவீடு போகணும். நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனா பார்க்க நல்லா இருக்காது. அம்மாவின் குரலில் இருந்த தவிப்பை அவனால் ஈனம் காண முடிந்தாலும் அமைதியாயிருந்தான். நீங்க கிளம்பி போயிட்டா என்ன யார் பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க மாமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் பீச் பார்த்துட்டு வருவேன்ல சொல்லிட்டு வந்திருக்கேன். மகதி அப்பாவியாய் சொல்ல பிரியாவும் நிர்மலாவும் சிரிப்பை அடக்க மாட்டாமல் குனிந்து கொள்ள வசீகரன் கோபத்தில் சிவந்து போனான். பாதியோடு அவன் எழுந்து நிற்க இப்போது காதம்பரி பதறிப்போனார். தம்பி, என்னையா இது? சாப்பிட்டுட்டு கிளம்பு. நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கு, வேற என்ன வேணும் என்றான் வேதனையாக. மாடிக்கு வா. ஏவல் வாக்கியத்தை அவள் மீது தூவி விட்டபடி தாவி அறைக்கு செல்ல அவன் எதற்கு அழைக்கிறான் என்று அறிந்து கொள்ள இயலாமல் விழிக்க பிரியாவும் நிர்மலாவும் அவள் அருகில் வந்து நின்று ஆளுக்கு ஒரு பக்கமாய் தோளில் சாய்ந்து கொண்டு அவள் கன்னத்தை திருப்பி கேலி செய்ய என்ன என்பது போல் பார்த்தாள். எதுக்கு கூப்பிடுறாரு என்றாள் பிரியாவை பார்த்து அப்பாவியாய். ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறான்ல மகி, அதான் முத்தம் கொடுத்துட்டு கிளம்புவாவா இருக்கும். பிரியா காதுக்குள் சொல்லி அவளை சிவக்க வைக்க முயல மகதியோ அலுப்பாய் அவளை பார்த்தான். நேத்து நைட்டே தரலையாம், இப்ப தரப்போறாராக்கும். ஐ திங்க் எதுக்கோ திட்ட போறாருன்னு நினைக்கிறேன். மெல்ல வாய் மூடி சிரித்து விட்டு சென்றவளை இருவரும் கொஞ்சம் பாவமாய் பார்த்து கொண்டு நிற்க படிக்கட்டில் ஏறியவள் திரும்பி வந்து அவர்கள் முன் நின்றாள். வரவழைக்கப்பட்ட இறுக்கத்துடன் அவர்களை மாறி மாறி பார்த்தாள். இத பாருங்க, இனிமே 2 பேரும் என்ன அண்ணின்னு தான் கூப்பிடணும். சட்டுன்னு அண்ணின்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா மகி அண்ணி, ஓகே? ஆனா அண்ணிங்கிற வார்த்தை வந்தாகணும். வயசெல்லாம் கணக்கே இல்ல, பதவி முக்கியம். அதை நான் எப்பவும் விட்டு தர மாட்டேன் சொல்லிவிட்டு அழகாய் சிரித்து விட்டு படியேறி ஓடியவளை இருவரும் ஆசையாய் பார்த்து கொண்டு நின்றார்கள். என்னடி போட்டு முடிய வளர்த்திருக்கா? அப்பா, என்ன அழகு! வசியை வசியம் பண்ண இது பத்தாது, நாமளும் ஆயில் மாலிஷ் பண்ணி ஓயறோம். 1/2 அடிக்கு கீழே 1/2 இன்ச் வளர்ந்த சரித்திரம் நிகழ்வு நடக்கவே நடக்காது போல இருக்கே. இருவரும் அங்கலாய்த்து கொண்ட நகர அதே வேளை மகி அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்தாள். உடை அணிந்து கொண்டு இவள் வரவிற்காக காத்து கொண்டிருந்தான். கூப்பிட்டீங்களா மாமா? எதுக்கு என்றாள் மெல்லிய குரலில். இதுக்குத்தான். முதல்ல அந்த மாமான்னு கூப்பிடுறது நிறுத்து. நீ வாய திறந்தாத்தான் உலக மகா பட்டிக்காடுன்னு ஊருக்கே தெரிஞ்சிடும் என்றான் சலிப்பாக. பின்ன எப்படி கூப்பிட? நீ கூப்பிடவே வேணாம், அதுதான் எனக்கு நிம்மதி. நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கு. நீ என்னென்ன கோமாளித்தனம் எல்லாம் பண்ண போறியோன்னு நினைச்சா இப்பவே எனக்கு தலை சுத்துது. இப்பவே உன்கிட்ட இருக்கிற காசுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஊரெல்லாம் பேச்சு. நீயும் அதை நிரூபிச்சிடாத. அவன் பேச பேச அவள் சின்ன முகம் சுண்டத் தொடங்க மெல்லிய வருத்தம் அவனையும் தாக்கியது. இப்படி கோவிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு வீட்டுல இருந்து எனக்கு கத்து தரலாம் இல்ல எப்படி நடந்துக்கிறதுன்னு. எனக்கு தெரியலைன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுதில்ல. அவள் அலுப்பாய் சொல்ல வெகுண்டு போயவளை பார்த்தான். என்ன பெண் இவள்! எது சொன்னாலும் இன்னொரு கோணம், வேறொரு பார்வை. அவளை முறைத்துவிட்டு வெளியில் வந்தான். வலிய பேசிய அம்மாவிடம் பதில் சொல்லாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு மறைந்தான். 3 நாட்கள் கால கடிகாரத்தில் இருந்து வேகமாய் உதிர்ந்து போயிருந்தது. சேதாரங்கள் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையின் ஆதாரமே மீட்சியும் நீட்சியும் தான். மீண்டும் மீண்டும் இருந்தது காலம். ரிசப்ஷனில் கூட இறுகிய முகத்தோடு தான் நின்றான். விருந்துக்கு வந்தவர்கள் ஜோடி பொருத்தத்தை வானளாவ புகழ
அதை வெற்ற முகஸ்துதி என்றே அவன் ஒதுக்கி வைத்தான். அவன் மனமும் உடலும் அந்த நாகரீக பெட்டகத்தை தேடிக்கொண்டிருந்தது. நடையிலும் உடையிலும் இளவரசிக்கு ஒப்பான ஒரு நாகரீகம் தெரிக்குமே, அந்த இளவல் முகத்தை கண்கள் தேடியது. வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, புதிது புதிதான ஆங்கில வார்த்தைகளை நாவுக்குள் புரட்டி துவைப்பாளே, அந்த புலமை முகத்தை கண்கள் தேடியது. மருத்துவ நுணுக்கங்களை கவுன்சிலிங்கில் எழுந்து நின்று இதயம் நடுங்க வைக்கும் அளவிற்கு புள்ளி விபரங்களை குவிப்பாளே, அந்த வல்லமையை கண்கள் தேடியது. அதையெல்லாம் இழந்துவிட்டு இவன் முன் நிற்பது ஒரு அகல் விளக்கு. இந்த ஒற்றை சுடர் இவன் வாழ்க்கையை ஒளியேற்றப் போகிறதென்று வெற்று கதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே பிடிப்பற்றதாயிருந்தது. மாமாவின் மாய வித்தைக்கு ஆட்படாமல் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்திருக்கலாமோ என்ற ஞானம் தாமதமாக பிறந்தது. மறு வீடு வர வேலையை காரணம் காட்டி மறுத்தான். அங்கே வந்திருந்த சண்முகமோ குறைந்தபட்சம் சென்னை வீட்டுக்கு வந்தால் போதும் என்று இருவரையும் அழைத்து கொண்டு சென்றார். அடுத்த தெருவில் இருந்தது அந்த தனி வில்லா. கடித்து போட்டது போல அடக்கமாய் அழகாயிருந்தது. மகதியை அங்கேயே விட்டுவிட்டு இரவில் கிளம்பி வந்து விட்டான். நீ இருந்துட்டு வந்திருக்கலாம்ல வசி, அவங்க ஆசைப்படுவாங்க தானே என்ற அம்மாவை வெறுமையாய் பார்த்தான். எல்லார் ஆசையை பத்தியும் கவலைப்பட்ட என்னுடைய ஆசையை பத்தி யார் கவலைப்பட்டா? எனக்கு நினைக்க நினைக்க ஆறவே இல்லம்மா. பதியம் போட்டு மனசுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலைங்கிற மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறது தான் தாங்கல. அவன் வலியோடு விலக அந்த வலி தீர்க்கும் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் காதம்பரி. ஆனால் அவன் வெகுவே இயல்பானவன். மெல்ல மீண்டு வருவான் என்று அந்த தாய் உள்ளம் நம்பியது. இரு கோடுகள் தத்துவம் போல் இதைவிட பெரிய வலி வந்து இந்த வலியை அடித்து உருக்குலைக்கப் போவது அவன் அறியாதது. வாரத்தில் 4 நாட்கள் சண்முகமும் சிவகாமியும் சென்னையே என்று கிடையாய் கிடந்தார்கள். மகளை அருகிலேயே வைத்து அடை காத்த அவர்களை பார்க்க பார்க்க வசீகரனுக்கு சலிப்பாயிருந்தது. வாழ்க்கை அவனுக்கு சுவாரஸ்யமற்றதாய் வெறுப்பும் வெறுமையுமாய் மிகுந்ததாயிருந்தது. செழுமையும் மகிழ்வும் இல்லாத அவன் முகத்தை பார்த்து மனசுக்குள் அடக்கமாக சிரித்து கொண்டார் மகாதேவன். அன்று மருத்துவமனையில் இருந்து நேரத்திற்கே திரும்பி வந்து விட்டான். மாலை முழுதாய் இரவோடு ஏய்ந்து இருக்கவில்லை. இவனுக்கும் இவன் அவளுக்குமான வாழ்க்கை போல சேர்ந்தும் சேராமலும் நின்றது. மா, தலை வலிக்குது, டீ போடுங்க. தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் வந்து சரிந்திருந்தான். கையில் கரண்டியோடு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள். என்னவாம் டாக்டருக்கு என்றாள் கேலியாய். நான் அம்மாவை தானே கூப்பிட்ட, நீயே வந்து நிக்கிற? அது சரி, உன் அப்பா உன்னை எப்படி இங்க விட்டாரு? அடக்கோழி மாதிரி அட காத்துட்டு இருக்கிறாரே என்றான் கேலியாக. அவன் கேலியை முடிப்பதற்குள் டீயோடு வந்து நின்றாள். புன்னகையாய் வாங்கி கொண்டான். அந்த புன்னகை அவளுக்கு வெகுமதி இல்லாத சந்தோஷத்தை தந்தது. என்ன டாக்டர் நீங்க என்றாள் அலுப்பாக. என்னது, என்ன கேட்கிற என்றான் புரியாமல். பிறகு அவனே புரிந்து கொண்டு, நியூராலஜிஸ்ட். என் தலையெழுத்து இந்த +2 கட்டிக்க வேண்டியதாயிடுச்சு என்றான் கேலியாக. நான் அதை கேட்கல, அதுதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னு தெரியுமே. நான் கேட்டது இவ்வளோ பெரிய டாக்டருக்கு தலைவலி வந்தா ஒரு மாத்திரையை போட்டுக்கணும்னு தோணல பாரு என்றாள் சின்ன சலிப்போடு. நிமிர்ந்து பார்த்தான். அதான் என்ன பிடிக்கலையே என்ற வார்த்தைகளில் தெரிந்த வலி அவனை என்னவோ செய்தது. அவன் அன்பை நம்பித்தானே கனவுகளோடு வந்திருப்பாள். அதை உடைத்து வீச இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? டீப்பாயில் கிடந்த மருத்துவம் சம்பந்தமான கையேட்டை எடுத்து திருப்பி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். குறும்பாய் பார்த்தான். என்ன புரியுதாம்? எனக்கு புரியாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு புரியுமா? அவள் சிரிக்காமல் கேட்க அவனால் சிரிப்பை அடக்கத்தான் இயலவில்லை. வாய் நீளந்தான் என்றான் சோஃபாவில் குத்தி கொண்டே. உங்க அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் புரியும். நிறைய படிக்க ஆசைப்பட்ட, ஒரு முறை உடம்பு முடியாம போச்சு. அதுக்கப்புறம் அப்பா காலேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குரலில் வருத்தம் மிகுத்தமாக இருந்தது. அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். நான் நிறைய படிக்கலைன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு புரியுது. நான் கூட அப்பா கிட்ட இவ்வளவு படிச்சவங்க எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவர்தான் மகாதேவன் சொந்தம், மாப்பிள்ளைக்கு கேரண்டி இருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாரு.
புத்தகத்தின் முனையை கிள்ளி எறிந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். டீப்பாயின் மீது கால் நீட்டிக்கொண்டு அவள் பேசுவதையே சின்ன சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடம் மௌனம் அங்கே போர்த்தி கொள்ள அவள் காலி கோப்பையுடன் எழுந்து கொண்டாள். 2 நடக்க அவனுடைய குரல் அவள் நடைபாதைக்கு தடை போட்டது. மகதி நின்று திரும்பி பார்த்தாள். கண்கள் விரிந்து முகத்தில் பாதியை முழுங்கி இருந்தது. இப்ப சொல்லு, படிக்கிறையா? நான் படிக்க வைக்கட்டுமா என்றான் கனிவாக. வேகமாக அவன் முன்னால் வந்து நின்றாள். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் ஆச்சரியமாய் கேட்க அவன் குழம்பி போய் பார்த்தான். வாட், என்ன உளறல் இது? இல்ல, இமிடேஷன் கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஆர்வம் இந்த கல்யாணத்துல. அதான் என் பேரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்ட. அவள் நக்கலாய் நாக்கை சுழட்ட அவன் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். வேகமாய் விரல் விட்டு எண்ணத் தொடங்கினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.